மலை இருதுன்னு எடுடா தம்பி மேலும் எதமா போட்டு தாளும் தன்ன தன்னனா தான தானா தன்ன லல்லலா லாலலா பச்சை மல்ல ஜாமி ஒண்ணு உச்சி மல்ல ஏறுதுன்னு எடுடா தம்பி மேலும் கொஞ்சம் எதமா போடு தாளம் உன்னை சொல்லி குத்தமுள்ள கூட்டம் இங்கே இல்லை இல்லை உன்னை சொல்லி குத்தமுள்ள கூட்டம் இங்க இல்லை பாட்ட பாடிதான் நாடகத்தை ஓட்டுறேன் எடுடா தம்பி மேல் கொஞ்சம் எதமா பாடு தாளம் தன்ன லல்லலா லாலா என்ன வந்தாரே ஒரு ஓனே ஊதுபத்தி ஊதுவத்தி ஸ்டாண்ட் இன்னும் தெரிஞ்சலையா சந்திக்காத சாமியாரே கிடையாதுண்ணா சொல்லி என் சிங்கமே தலைவன்டா எம்கேஆர் தலைவன்டா வள்ளிதினம நாடகம் இந்த நாடகத்தை பத்தி இப்ப இளைஞர்களுக்கு தெரியாது அடுத்த கதாபாத்திரம் யாரு வருவாங்கன்னு தெரியாது ஏதோ எங்களுக்காக உட்காந்துருக்கேன் அந்த சின்ன பையன்லாம் புத்ரு 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 பொம்பளை ஆளுகள்லாம் ஏதோ இங்கே வந்து கணச்சிட்டு போகலாம்ட்டு யாருக்காவது கதைன்னு சாராம்சம் தெரியுமா தெரியாது வள்ளிதினம நாடகத்திலே பெரியவங்களுக்கு தெரியும் வள்ளிதினம நாடகத்திலே வள்ளி திருமணத்திலே தர்க்கம் பேச்சு அப்படின்னு கொண்டாந்தவர் யாருன்னா இந்த மதுரைக்கு பெருமை சேர்த்த என் தாத்தா வரிச்சூர் பழனியப்பன் அவர் ஒரு ஆள் தான் நாடகத்துக்கு போயிருக்க மற்ற எல்லாரும் ஆடல் பாலுக்கு போனியா பெரிய ஆள் வரும் அந்த காலத்தில் ஏது ஆடல் பால் என்ன டொங்காஸ் மண்டை பழனியை போய் செத்து போயிட்டாருனே வரிச்சூர் பழனியை போய் செத்து போயிட்டாருனே என்னைக்குடா ரொம்ப வருஷம் ஆச்சுனே கொரோனா டைமில் அதுக்கு முன்னாடி செத்து போனார் இவன் தானே அவரை கொண்டதே உன்னை இருந்தா விளக்கமாக அடிக்கிறேன் அதுக்கப்புறம் நாடக உலகத்தில் ராசா கூறும் மண்ணின் மைந்தேன் எங்கள் அண்ணன் புரட்டா சூரி அவருடைய மாமா அஞ்சரை கட்ட ஆறுமுகத்தை சந்திச்ச வேணா சித்தப்பா மகளுக்கு காது ஊத்து வச்சிருக்காரு இருக்காரா செத்து போயிட்டாருனே என்னடா இடியா விழுகிறது இப்போ சொல்றேன் அவர் இருப்பார் சொல்ல அள்ளி நகரம் ஆதிநாராயண சந்திச்ச வேணா அவரு செத்து போயிட்டாருனே கொஞ்சம் அவன் நீ இந்த ஊருக்கு நாடகத்துக்கு வந்தே கேதம் சொல்ல வந்தியா ஒரே அறதே ரங்க ரங்கன்னு சுத்திட்டு போய் விழுந்துருவேன் எத்தனை சாமியார் வந்தார்கள் இப்ப நான் சொல்ற ஆளை கண்டா நீ என்ன சொல்றேன்னு பாக்குறேன் நாடக உலகத்திலே பல்லாயிரம் மேடை நான் சந்தித்த ஒரு நாரதர்னா எங்க அண்ணன் சூப்பர் சிங்கருக்கு போய் இன்னைக்கு சினிமாவில் பாடிக்கிட்டு இருக்கார் கோதமங்கலம் முத்துச்சிரிப்பியை சந்திச்ச வேணா இருக்காரா அமெரிக்காவில் பாடிக்கிட்டு இருக்காருனே இப்போ அவனை சொல்லு யூடியூப்ல பார்த்துட்டு உன்னை கந்து வந்து உன்னை விரட்டி வெட்டி வெட்ட அது அமெரிக்காவில் பாடுறாருன்னு சொல்லிட்டேன்ல ஏ என்ன பிராண்டு அதை எழுதி வாங்கடா சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க இப்போ வந்தாரே ஒரு சூத்துவத்தி ஊதுபத்தி இவரு புத்ரு இவருக்கு எனக்கு ஆகாது என்ன சொன்னாரு தூக்குவாளியா சாம்பார் வாலியா இன்னொருத்தன் யாரா கக்கூசு வாலின்னு சொன்னவன் யாடா நான் சொல்லலாம் நான் உன்னை சொல்லுவேனடா சரிடா சாமியாரை சந்திக்கிறேன் கானகத்தில் பாட்டு பாடும் சாமியார் இப்படி சொல்லிட்டாலே சண்டை முத்துதுன்னு அர்த்தம் கைத்தட்டுங்கள் கைத்தட்டுங்கள் விசிலடிங்கள் வடமாடு பூபதி மாதிரி கிளம்பிட்டேன் சோல்ட்ரு 20 பேண்ட் தைக்க டெய்லருக்கு அளவு கொடுக்குற மாதிரி வந்து நிற்கிறேன் எங்கே வராங்க அப்படியே ஊருக்கு போய் தொலைச்சிடாதீடா ஒன்றுக்கு வந்துட்டு வாங்க சாதாரண இருமனால் உங்கள் முகம் வாடுதா கிக்ஸ் ஆஃப் ஸ்கிரிக் பிளாக் வாருங்கள் வாருங்கள் செங்கக்கல் ஆலப்பிளாக் வந்தாரை வரவேற்பது வந்த வெள்ளாடு வந்தாரை நிக்க வச்சு வறுப்பது கள்ளப்பருப்பு பி என்ன ஒரு அகம்பாவம் என்ன ஒரு என்னன்னா கோல்டு வின்னர் 1200 ரூபா 5 லிட்டர்
நீங்க தேவையில்லாம நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. தேவை ஓட்டில் எங்க அத்தை வாக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்ற? காது ஒரு மசரும் கேட்கலையாடா. ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்ணவே சுப்பில்லா கொள்ளாத உண்மையை அமிர்தமாகும். முப்பழமோடு வாழனம் உங்கெடுத்துறாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசியாகும் தானே என்று சொல்லி வைத்திருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நீங்க சொன்ன மருந்து இருமலுக்கு சாப்பிடுறதானே? மொத்தமா அரைச்சு சுடுதல்ல சாப்பிடணும். விளக்க வந்தாரே வரவேற்கக்கூடிய குலம் மாண்புதுதான். மாம்பு கிடையாது. நேத்து தண்ணி பாம்பு அடிச்சேன். உன்னை விடவே மாட்டேன். என்ன தெரியும் உனக்கு? உனக்கு என்னென்ன தெரியும்? எனக்கு அனைத்தும் தெரியும். பாயசத்துக்கு சேர்க்கறது திப்புளியா கொப்புளியா? எப்படி? திப்புளி கொப்புளி. அதே இது கைதட்டால் கூட வெளியே வைப்பா. பூரா என் உறவுகள் சும்மா கிடையாது. தலைக்கு 250 ரூபா கொடுத்து. அப்ப விஷயம் எதுவுமே படிக்கலையா? விஷயம் படிச்சேன். என்ன படிச்சிய? கோப்தாங்கி பேத்திக்கு சடங்கு. ஏய், தாய் மாமன் பேர ஒளின்னு மானாமலை பாஞ்சுக்கிட்டாங்க. அந்த விசேஷத்தை கேட்கலனா? விசேஷம் இல்லையா? புராணம் பேசுவீங்களா? இவ்வளவு பெரிய ஜாம்பவான்லாம் சந்திச்சீங்கன்னு சொல்றீங்கல்ல, அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு அனுபவம் நிறைய இருக்கும். அப்ப படிப்பு திறமை நிறைய இருக்குல்ல. சமாளிக்க தெரியாதவே நாடக அரங்கம் சபைக்கு வரக்கூடாது. ஒழுங்கா பெத்ததாய் சொல்ல கேட்டு என்ன படிச்சாலும் சமைச்சு பழகாத பொம்பளை பிள்ளை அடுத்தவன்ட்ட நீ வாக்கப்பட்டு போக கூடாது. இப்ப கைதட்டலாம். அது சரியான பாயிண்ட். ஏன்னா சிலிண்டர் அடுப்பு சம்பந்தப்பட்டது. இந்த ஊர் நம்புதாடா. இல்லைன்னா நம்ம பருப்பு வேகாது. சரி, அப்படி என்ன படிச்சிருக்கீங்க? சகிலா. ஏய், அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன். எல்லாம் படிச்சிருக்கேன். ராமநாம், ராம்நாமா, ஐயா விட்டு கோமநாம். ஏய், அதை வித்துத்தே அந்த ராமாயண புக்கை வாங்கினேன். ராமாயணமா? ஆமா. தாங்கள் பேசுவீங்களா? தாங்கி பேச மாட்டேன், காலு கந்தி பேசுவேன். ராமாயணம், ஆமா. மகாபாரதம், மகாபாரதம், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவகாசி. ராமாயணம், மகாபாரதம், சத்தியமா அப்படிலாம் நிறைய பேர் விழுந்திருக்காங்க எங்க ஊர்ல. ஒருத்தன் கட்டடத்துல இருந்து சக்திமான்ட்டேன், ஒரு செப்ப இறங்கி. டேய் என்னப்பா ஆவுனா ஓ ஆன் இருக்குது. ஏன் நல்ல ஜோக்கா? ஊராட்சி மன்ற தலைவர் சொன்னாலும் லைட்டு மாட்ட வந்திருக்காரு. அந்த லைட்ட பாரியா? நீ எதுக்குடா உன்னை யாரா எறும்பு கடிச்சு குடிச்சா? போடா. ஏய் இன்னும் 200 ரூபா சம்பளத்துக்கு வருவேன். ரோசப்பட்டு போனா எதுக்கு என் கூட? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவக, சிந்தாமணி, வளையாபதி. சிந்தாமணிக்கு போறது ராங். அண்ணே உன் மூக்குல இடது பக்கம் கம்பி தெரியுது. சொல்ல மாட்டேன், ஏதோ அண்ணன் சொல்றேன். ஏய், இவர் யாரு? அவர் ஒரு ஆடு குடியாரு. நீ யாரு? ஏங்க ஏங்க இவர் தெரியலையா? தெரியலையே. சமீபத்துல 2 ட்ரெயின் மோதிச்சுல. ஆமா. அதுல அங்கிட்டு இருந்த டிரைவர் இவர்தான். உண்டைக்கு ஒத்த கண்ணு தெரியாம தான் விட்டேன். என்ன பண்றியா? சபாசியா? எத்தனை குடும்பத்துக்கு நீ அண்ணே அண்ணே அடுப்பறின் காரணம் என்ன? என்ன? அந்த சிலிண்டர் போடுறேன். அப்ப அவங்களுக்கு பசிக்கு உணவெல்லாம் கொடுக்கலையா? காலில் விழுந்துட்டான்டா கேவலப்பல. ஏய், யார் இவரு? எங்க அண்ணங்க இன்னைக்கு மெண்டல் மாத்திரை ஒரு மாத்திரை குறைஞ்சு வச்சு லூசு குடிச்சிருச்சு. மெண்டல் மாத்திரை போடுவேன், சுண்டல் மாத்திரை போடுவேன். அப்புறம் அண்ணே கம்பி நல்லா தெரியுது. நல்லா கம்பி இறங்கி தெரியுது. நான் அண்ணன்ற முறையில சொல்றேன். அசிங்க. உங்க தம்பி என்கிட்ட பேசி வெற்றி பெறணும்னு வந்திருக்காரு. பேசுடா, பேசு பேசு. நீங்க எந்த ஜப்பிய சொன்னீங்க? அவன் பதிலா குனிஞ்சு பேசுறீங்க. என்னங்க என்ன விஷயம் பேசுறேங்கறாரு. பேசுவோமுங்க. பேசுவேன். கேள்வி கேள்வி. அவன் டக்கு 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 டக்குன்னு புட்டு புட்டு வைப்பான். கேளுங்க. ஓ, பலதரமா இருக்கா? சரி, இங்க வாங்க. ஆட்டாதான் நழுவுது மிஸ். ஏய், நீ பேசு, விஷயத்தை பேசியா? ஆ. சிலப்பதிகாரம், மணிமேகலை. அதே அவ்வளவு வந்துட்டீங்க. ஆளுக்கு 2 சொல்லுவ. நீ ஏன் ஒரு பண்ரொட்டி வாங்கினா ஆளுக்கு மட்டும் திங்கிறது இல்லை? என்ன ஏன் நான் சொல்லிட்டேயா? சொல்ல வரல சொல்ல வரல சொல்ல வரலங்க. சரி, சொல்ல தர. சொன்னோம்ல, ஏன் போட்டு உளப்புறீங்க? அவன் சொல்ல ஏங்க? பொறுமசாமி ஏன்னா ஏற்கனவே இப்படி கோவப்பட்டது 8 பத்தை வெட்டி விட்டாரு. ரொம்ப கோவக்காரர் பாரு. அண்ணே மீச நல்லா நழுவுதுனே. கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஏய், இதோட 10 தடவை கேட்டுட்டயா? சொல்ல மாட்டேங்கிறீங்க யாருமே. மணிமேகலை. ஆமா. அத நான் மணிமேகலை எந்த ஊருக்கு போயிருக்கு? டான்சர்
அது இல்லடா, அது இல்ல. மணிமேகலை. ஐம்பெருங்காப்பியத்துல பேசுங்க பேசுங்க. சரி, அவ்வளவுதெல்லாம் வேணாயா. மணிமேகலை யாருக்கு பிறந்தா சொல். அது திண்டுக்கல்ல பிறந்தது. ஏய், இப்ப மதுரையில கால் அவங்க அப்பா எனக்கு தெரியும். இப்ப மதுரையில கால்டு போட்டு மதுரை தங்கத்துல ஆடுது. அதுவும் எனக்கு தெரியும் மணிமேகலை பத்தி. தெரியாமையா இருக்குது? திண்டுக்கல்ல வீடு கட்டி அவங்க அம்மா அங்கதான் இருக்கு, அவங்க அப்பாவும் அங்கதான் இருக்காரு. அந்த பிள்ளை மட்டும் மதுரையில இருக்கு வீடு கட்டி. எனக்கு தெரியும். என் கூட வந்து அது கூட நடந்து வந்துச்சு 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 வந்துச்சு. டான்ஸ். மணிமேகலை மட்டும் இல்ல, பவதராணியும் தெரியும். பவதாரணி சொல்றா. பவதாரணி தானே உங்க பேரு? இப்பதானே சொன்னேன். சரி, நீ அவள சொல்ல வேணாமியா, பவதாரணி மட்டும் சொல்லுங்க. பவதராணி. பவதாரணியா? என்ன பவதாரணிங்கிற? முட்டநாக்கு முண்டைக்கு பவ யுவ தாது வெகுதானியா வெத்ரு கத்ரு. சரி, மணிமேகலை பத்தி பேச வேணாம், அது இரண்டாவது காப்பியம். முதல் காப்பியம் தப்பு. ஒரு மேலோகத்திலிருந்து வந்த சாமியார் கேட்கிறார், மணிமேகலை யாருக்கு பிறந்தா? அவங்க அம்மாவை தான் கேட்கணும். அது இல்ல, தப்பு. சரி சொல்லுங்க. அப்ப மணிமேகலை பிறந்தது யாருக்கு? யாருக்கு? ஆமா, நல்ல கொஸ்டின் தான், நல்ல கேள்விதான் அது. கொஸ்டின் கேட்டார் தம்பி, சொல்லுங்க. அதுல சொல்லுங்க. மணிமேகலை யாருக்கு பிறந்தா? ஏய், எத்தனை நாள் கேக்குறேன், அதான் கேட்டலையா? மணிமேகலை யாருக்கு பிறந்தா? மணிமேகலை பிறந்தது இன்னும் 65. ஆஸ்பத்திரி. ஏய், ஏய், உன் பதிலுக்கு கொஞ்சம் கூட ஒரு அளவே இல்லையாடா? ஆஸ்பத்திரி. ஏய், அவர் என்ன கேட்டார், நீ என்னடா சொல்ற? சரி, நீங்க சொல்லுங்க. பதில் சொல்ற அப்புறம் ஆஸ்பத்திரியில வரதா? அதான் அப்படி சொல்லக்கூடாது, தவறு இல்ல. நீங்க சொல்லுங்க. அதான் பெரிய மனுஷன், போடா. பெரிய மனுஷன், பெரிய மனுஷன். என்ன உன்னோட வந்து ஏதாவது அவர் ஒரு சாமி ஏற்கலாம், என்ன சொல்ல தெரியல. ஆமா, யாருக்கு பிறந்தா? கம்பி நல்லா தெரியுது. இதான் வந்து சாமி அவன் சொன்னது ஆ, மனசுக்கு சரிங்க. என்ன அதான் பதில் சொல்ற? பெரிய மனுஷன், பெரிய நீ மனுஷன். என்ன மணிமேகலை யாருக்கு அவ்வளவுதான் கேள்வி. அவ்வளவுதான கேள்வி. அவ்வளவுதான். அற்புதமான கேள்வி. ஆமாம். இப்படி ஒரு கேள்வி சாமி எவ்வளவு ஒரு சிந்தனையுடன் கேக்குறீங்க. ஏன்? அதை விட்டுட்டு அவன் சொல்றான் பாரு, ஆஸ்பத்திரியில இப்படி எல்லாம் பதில் யாராவது சொல்றான். சொல்ல கூறுகட்டத்தனமா? மணிமேகலை யாருக்கு பிறந்தா? ஆமா, அப்படி கேட்கணும். அருமையான கேள்வி. நீ என்னையா சொல்ற? அது உனக்கு அவன் எவ்வளவு இருக்கு? அவன் சொன்னது நீங்க சரி சொல்லுங்க. சரிங்க. மணிமேகலை போடா, ஏய். சுத்தி முத்தி மணிமேகலை மணிமேகலை தான், பதில் வரலையே. அவனு போ சொல்றேன். மணிமேகலை பொம்பளைக்கு தான் பிறந்தா. ஏய், சரி இங்க வாங்க, இந்த கேள்வி வேணாம், அடுத்த கேள்விக்கு போயிருவோமா? அடுத்த கேள்வி. இரண்டாவது காப்பியம். முதல் காப்பியத்துக்கு போ. முதல் காப்பியத்தை பேசுவோம். ஒரு காப்பி எனக்கு ஒத்துக்கிறாரு. கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு எதுக்கு வந்தாங்க? அவ வீட்டு விசேஷ. ஏய், கோவலன் கண்ணகி கண்ணகி ஆ, எத்தனை ஊர் இருக்கும் போது ஏன் மதுரைக்கு வந்தாங்க? சபாஷா. இப்ப சிங்கம் அவ கூட சபாஸ் வரல, அரவிந்த் ஸ்ரீ செல்வா வந்தேன். ஏ, உன்னை உற்சாகப்படுத்துறேன். உற்சாகப்படுத்துறியா? ஆமா. சபாஸ்னா அவன் சொந்தக்காரன் நினைச்சிட்டு. ஏன் வந்தாங்க? கண்ணகி கோவலன் ரெண்டு பேருமே. ரெண்டு பேரும் ஏன் வந்தாங்க? ஏன் வந்தாங்க? வந்தாங்கயா. அதான் ஏன் வந்தாங்க? ஏன் வந்தாங்க? அதான் கேள்வி. அதே உன்ட்ட கேக்குறேன், ஏன் வந்தாங்க? ஏய், ஏய், ஏன்ட்டியா? ஏன்ட்ட சொல்ல முடியாது. நீ சொல்லு. கோவல ராஸ்கல் சொல்லாம கொள்ளாம மதுரை வரைக்கும் போறியா நீ? உன்னை இருறா இணுங்குறேன். கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு ஏன் வந்தாங்க? ஏன் வந்தாங்க? வரப்படாது. ஏன்னா இங்க சித்தப்பா இருக்காங்க, அவங்களுக்கு எங்களுக்கு காசு வெட்டி போட்டிருக்கேன் நான். அங்க கோவலனும் கண்ணையும் போய் தண்ணி குடிச்சிட்டா என்னைய வெட்டிருமே. அதுலயும் காசு வெட்டி கோவலனை பத்தி கோவலத்தை இல்லையா? கோவலனை பத்தி கூட பேசுங்க. இந்த கண்ணையை பத்தி என்கிட்ட பேசவே பேசாதீங்க. யாயா? அதெல்லாம் ஒரு பெண்மணியா? ஏன்னா நான் அதோட ஏன் இவ்வளவு ஆதங்க போறீங்க? அது வார்த்தை, அது பேரவே நான் சொல்லக்கூடாது நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க சொல்ல வச்சிட்டீங்க. பங்காளியா? பங்காளியா? பெரிய பெண்மகடா. ஏய், யாரா சொல்றீங்க? அந்த கண்ணை இது சாமி திரும்பிடும் என்னை. அன்னைக்கு மதியானம் கஞ்சி குடிக்கும் போது கொஞ்சம் போல உப்பு கேட்கறேன், தரவே மாட்டேன்ட்டா. உப்பு கேட்டு யார்ட்ட? கோவலன் கண்ணகிடா.
சரியா? கோவலன் கண்ணகி ஏன் இங்க வந்தான்னு கூட சொல்ல வேணாம். எங்க இருந்து மதுரைக்கு வந்தாங்கன்னு சொல்லுங்க. அப்படி கேட்கணும். இதுதான் இதுவரைக்கும் நான் பேசுனதை நினைச்சுக்கிறேன். இப்ப கேட்ட ஒரு அருமையான கேள்வி. எங்க இருந்து வந்தா? ஏய் என்னடா ஒரு சாமியை சந்திக்கிறவே இது கூட தெரியாம வருவாங்க. ஏதாவது ஒரு கேள்விக்காவது சொல்லுங்கடா. சொல்லுவேன். சொல்லுங்க. இன்னும் எந்த கேள்வினாலும் இது வரைக்கும் உங்களோட ஒரு சந்தோஷமா பேசிட்டேன். இவங்களை மக்களை திரிக்க வைக்கிறதுக்காக பேசிட்டேன். ஆனா இனிமேல் வந்து புராண ரீதிப்படி நீங்க எதை கேட்டாலும் சொல்லுங்க. கள்ளத்துல குதிச்சிட்டீங்க வாங்க. ஆமா இன்னும் போட்டி எதுனாலும் சரி. உங்களை எதுக்கத்தான் வந்திருக்கேன். நீங்களா? சபாசுங்க. தலை வலிக்குது, நான் மார்த்தாணி வரைக்கும் போயிட்டு வரேன். ஏய் இன்னும் நீ இருக்கீங்க இவ்வளவு தம்பா பேசிக்கிட்டு இருக்கேன். பேசுங்க. அவங்க எங்க இருந்து வந்தாங்க? அவங்க வீட்ல இருந்து வந்தாங்க. ஏய் தப்பு. அவன் வந்து இவ்வளவு பெரிய ஆளா இருக்கே ஒரு அண்ணன் ஸ்தானத்துல. ஆமா வீட்டுல இருந்து தப்பு. தப்பு. அவங்க எங்க இருந்து வந்தாங்க முதல்ல? அது தப்புனே, வீட்டுல தப்பு. சரி தப்புன்னா அதான் ஏன் அப்பவே சொல்லிட்டு இருக்க? சொல்லு. அவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னா? எங்க இருந்து? மளிகை கடையா? அன்னைக்கு கடை அடப்பு. இங்க வாடா. எங்க இருந்து வந்தாங்க? எங்க இருந்து வந்தாங்க? உழைப்புக்கு ஒரு நாடு. ஏய் சொல்லபடி என்னனே சொல்லவங்க சாமி. அவ இப்பதான் சரி சரி சொல்லு. இப்பதான் கதைக்கு வந்திருக்கேன். அதை இங்க எடுக்க பாக்குறீங்க. சரி 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 நான் கூட உழப்புனா எப்படி? வாழ்ந்தது ஒரு தேசம், வந்தது ஒரு ஊர். எந்த ஊர்? உன் சொந்த ஊர். எங்கிருந்து வந்தாங்க? ஆமா. அங்கிருந்து வந்தாங்கல்ல. எங்க இருந்து? எங்கிருந்து வந்தாங்கல்ல. ஆமா. எங்கிருந்து வந்தான்னு கேட்டிய? ஆமா. அங்கிருந்து வந்தாங்கல்ல. வந்தாங்க. வந்ததே மதுரைக்கு இங்க வந்தாங்க. ஏய் ஏய் உள்ள போற மாதிரி. அப்புறம் இது என்ன அது? ஆனாலும் சொன்னது ஒரு வழியா நியாயமா சொல்லுது. அவங்க வீட்ல இருந்து வந்தாங்கன்னு சொன்னாங்க. நீ எங்க இருந்தேடா? நான் சொன்னதே திருப்பி நீ இறங்கிட்ட. என்னென்னமோ சொல்ற. என்னடா சொல்ற? ஏய் உனக்கு தெரியாதுனே. எனக்கு தெரியாதுப்பா. உனக்கு தெரியும். போ போ போ. தாங்களுடைய சிற்றூர்? சரி தாங்களுடைய நாமம். சரி இது வேணாம். இன்னொன்னு என்ன படிச்சிருக்கணும் உடனே ராமாயணம் அப்படின்னு அடிச்சியல்ல. ராமாயணம் பேசிருவியோ? ஆமா அது தெரியும். ராமாயணம் ஏ எத்தனை காண்டம் வச்சிருக்கீங்க? பெரியாஸ்பத்திரிக்கு போ. எதுக்கு? அல்றாங்க, சேஜிபிள் அள்ளி கொட்டுறாங்க. ஏய் நேத்து போனா கையை இப்படி விட்டு இப்படி அள்ளிட்டு வந்தேன். என்னத்த காண்டாம் காண்டா அட முண்டாம். ஏய் என்ன சொன்னேன்? என்ன எப்படி கேட்க சொல்றீங்க? புனிதமானதை போய் பெரியாஸ்பத்திரியில இருக்குங்கிற? ஐயோ சிசின்னு கிடக்கு. 1/2 கிலோ கொடுத்தா 3 கிலோ கொடுப்பேன். 50 ரூபா தான். 50 ரூபாயா? பிராண்டட் 1500 ரூபாயா? ஐயா போ. ஏய் யானைக்கே வச்சிருக்காங்க. என் தம்பி பையெல்லாம் அதை பழுவுன உப்பு ஊதி எடுத்துடுறேன். அதை போய்கிட்டு நாராயணன் நாராயணன் நாராயணன். போய் படு. நாடகத்தை கருத்து போறாரு. சரி மகாபாரதம். ஆமா மகாபாரதம் பேசுவோமா? ஏதாவது பேசிய சொல்லத்தானே வந்திருக்கேன். மகாபாரதத்தை எழுதியது யாரு? இதை சொல்லிதே யாரு சொல்லியா? ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தர் எழுதினது ராமாயணத்தையா? ராமாயணத்தை தானே கேட்டீங்க. ஏய் அது வேணாம், மகாபாரதத்துக்கு வந்துட்டேடா. ஏங்க முதல் கட்ட கேள்விக்கு நாங்க பதில் சொல்ல வேணாமா? சரி வா. ஒட்டக்கூத்தர் நீ இல்ல வா. ஏய் இங்க வாயா, நல்லா புசு புசுன்னு இருக்கியா, இங்க வாயா. ஒட்டக்கூத்தர்னு சொன்னீங்கல்ல. ஆமா. ஒட்டக்கூத்தருக்கு ஏன் ஒட்டக்கூத்தர்னு பேரு? சாமி ஓட்டையை போய் குத்துனா. ஒட்டக்கூத்தரியா? ஏன் ஒட்டக்கூத்தர்னு பேரு? ஒட்டக்கூத்தருக்கு ஏன் ஒட்டக்கூத்தர் அப்படின்னா கம்பர் விட்டு கட்டித்துறையும் கவி பாடும். கம்பரை பத்தி நான் கேட்கல. ஏன் நீ கேட்காத சொல்ற நீ? அப்ப நமக்கு என்ன தெரியும்னு தெரிய வேணாமா? அப்பதானே அதை சொல்ல வரும்போது அங்கதானே. ஓ அதுக்குள்ள விஷயம் இருக்கா? இந்த பாஜிங்க ஒரு அந்த ஊருக்குள்ள, இந்த ஊருக்கு பட்டாக்குன்னு இந்த இதுக்குள்ள வந்துட முடியுமா? முடியாது. வீட்டுல இருந்துதான் எல்லா வீட்டுக்கு வர முடியும். தம்பி நீங்க சொல்லுங்கப்பா என்னப்பா? கம்பர் விட்டு கட்டித்துறையும் கவி பாடும். கவி பாடும். கலையே உன் விழி கூட கவி பாடுதே ஆளுமா டோலுமா இசால கடி மாலுமா. என்ன நான் கேட்டதுக்கு நீ சொன்னதுக்கு என்ன இருக்கு? விளக்கம் சொல்லுவேன். சொல்லு. உலகத்தை ஆளக்கூடியவன் சிவபெருமான். சரி. ஆளுமா அவர் வைத்திருப்பது உடுக்கு டோல். டோலுமா
இஸ்ஸா லக்கடி பார்வதி இஸ்ஸா லக்கடி டோலுமா ஆடுறா பார்வதி கை தட்டலாம் ஆஞ்சு மாதிரி அப்பாடா ஒரு வழியா ஊரு ஏத்துக்கிடுச்சு. கப்ளிங் இந்த நாடகத்தெல்லாம் காசு வாங்குறதுக்குள்ள என் பொழப்பு. சரிதானப்பா என்னப்பா நீங்க நான் இங்க பாரு எங்க அப்புலாம் எங்க பெரியப்பெல்லாம் பூரா சொல்றாங்க சரிதான் உண்மைதான் எல்லாத்துக்கும் வழக்கம் சொல்லுவேன். இங்கேரியா நீ ஆளுமா டோல்மா கொண்டு நான் விளக்கம் கேட்கல. ஒட்ட குத்தரிக்கியா ஒட்ட குத்தரி வேறு இருந்ததுக்கு அதை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை நீ சொன்னியா? ஒட்டம் அவர் போட்டிருந்த வீடு கொட்டம் அது நனைஞ்சதுனால் அந்த ஓட்டையை அடைத்தார். கூரை விட்டு ஓட்டையை அடைத்தார். ஓட்டை கோர்த்து அடைத்ததனால் ஒட்டக்கூத்தர். ஓலையை ஒட்ட வைத்ததனால் ஒட்டக்கூத்த கைதட்டலாம். உங்கள் நம்பித்தான் சட்டி எடுத்து விளையாடுறேன். வீட்டுல இருக்க ஓட்டை எடுத்தனால ஒரு ஓட்டை கூத்தர் பேராய். வீட்டுல இருக்க ஓட்டைனாலும் பரவாயில்ல, கூரையில ஓட்டை இருந்துன்றா பாரு, அந்த ஓட்டையை அடுத்துன்றாங்க. சொல்லியா ஓட்ட குத்தர் என் பேரு. அங்க அங்க கேட்ட கேள்வி என்கிட்ட கேட்க கூடாது, வேற ஏதாவது வேற. சரி, கம்பர் வீட்டு கட்டுத்தரையும் கவி பாடும் முரல்ல, அப்படி என்ன கவி பாடினாலும் அவருக்கு பேரு கவி சக்கரவர்த்தின்னு பேரு சொல்லு. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும்யா. உனக்கு தெரியும்ல? தெரியாம வந்து நிப்பனாயா? அது கம்பரை பத்தி தெரியாம நிப்பனா? தெரியும்ல? தெரியும்ல? தெரியும். தெரிஞ்சதை ஏன் கேக்குறீங்க? கிறுக்குத்தனமா இருக்கு. யாராவது போய் பாதிக்க வரதுக்கு வழி எதுன்னு தெரியாம கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்லலாம். தெரிஞ்சுக்கிட்டே போய் கேட்டா அதுக்கு போய் நானே கிறுக்கா விடுச்சிருக்கேன். நானு என்னங்க சாமி, உங்களுக்கு கொஞ்சம் கூட நான் எவ்வளவு உங்களுக்கு மரியாதை கொடுத்தேன். சரி இங்க வா, அது கூட வேணாம். கம்பரு எங்க பிறந்தாரு அதையாவது சொல்லு. அவர் எங்கேயும் பிறக்கிறாரு, பாதியாவரத்துல இருக்கவளை விட்டுட்டு இங்க இருந்து. சரி, கம்பர் எங்க செத்தாரு? அவங்களுக்கு எனக்கு ஆகாது. கம்பர் எங்க செத்தாரு அதையாவது சொல்லு. வீட்டுல தான் செத்துருப்பாரு கம்பர். அவர் வீட்டுல தான் செத்துருப்பாரு. என்ன அப்புறம் ஆஸ்பத்திரியில செத்துருப்பாரு. இந்த ஆள் சாமியாரா போலீஸாரா எங்க ஊருக்கு வந்தது மாதிரி. சரி சாமி, உங்களை பத்தி நன்றாக எங்களுக்கு தெரியும். உங்க புத்ரு உங்க பேர் புத்ருவா? என்ன 65 நாளைக்கு எங்களை கட்டி வச்சு கேட்டாலும் ஒரு கேள்வி கூட எங்களுக்கு பதில் தெரியாது. அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. தெரியுமா? அபிஷேக பிரியா சிவா அலங்கார். இதுக்குதே உங்க மேல எனக்கு கோவமா வராது. யாரு அவசாரியா போனா பல ஓட்டல பேசாதீங்க சாமி. சிவசிவா நம்மளும் அவசாரியா போன போகுது. ஐயா அவன் காது கேட்காதங்க அவசியம். அபிஷேக பிரியன் சிவன். ஆமா, அபிஷேகத்துக்கு உகந்தவன் சிவன். அலங்கார பிரியன் விஷ்ணு. விஷ்ணு. சோஸ்திர பிரியன் சூரியன். சூரியன். சோத்திர பிரியா சூர்யா, கனிப்பிரியா கந்தா, கலகப்பிரியா நாரதர். அவ்வளவுதாங்க. நாரத மகரிஷி வாழ்க வளமுடன், நீடூடி வாழ்க. என் பேரை கேளுங்க. சொல்லுங்க. என் பேரை கேளுங்க. உங்க பேர் என்ன? மருதமணி. உன் பேர் என்னப்பா? எம்கேஆர். இப்படி கேட்டா இப்படிடா இப்படி அப்படிடா. ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்குல்ல, அது மாதிரி உங்களுக்கு சிறப்பு. உங்க பேரை கேட்டா நான் நாரதர்னு சொல்லுவீங்களா? என்னமா சிறப்பு இருக்கு, விஷ்ணு இருக்கு, என்னென்னமா சொல்றீங்க? இதெல்லாம் உங்களை யாரையா சொல்ல சொன்னது? பேரை கேட்டா ஐயா உங்க பேரை கேட்டா இப்படி அப்படின்னு முடிச்சுக்கோங்க. பேர் என்ன? இப்படி அப்படின்னு முடிச்சுக்கிறேன். வாடா நம்ம கூட பெருங்கொண்ட லூசா இருக்குமா? நீ வாயா இங்க. நாரத மகரிஷி நாரதர் என்ன சொல்லி வந்திருக்கீங்க? நம்ம வேலை கலகம் செய்வது நம்மளோட வேலை. நல்லா இருக்கிறது பிடிக்கலையா உங்களுக்கு? இல்ல, நம்ம செய்யறது நற்கலகம் பொற்கலகம் சொர்க்கம். அப்படித்தான் நினைச்சாங்க. சண்டை கிடையாதுன்னு கலர் போட வந்திருக்காராம். கலர் போட நம்மளுக்கு 2 வெட்டி கொடுங்க. நாளை காது குத்து வச்சிருக்கேன். எந்த கலர் இல்ல. காப்பு கட்டினவங்க சாப்பிட மாட்டாங்க. 2 வெட்டி ஒரு 200 கலர் போடுங்க. நான் காது கொஞ்சம் குறைக்க முடியுமா? நான் செய்வது நற்கலகம் சொற்கலகம் பொற்கலகம். எந்த கலர் போட்டாலும் சரி நம்மளுக்கு விலை குறையான கலர்ல போடுறீங்க. ஒரு 10 பாயிண்ட் ரசனா போடுறீங்களா? என்னைய பார்த்தா அவனுக்கு எப்படியா தெரியுது? கால் வைத்தால் கலகம், நாள் கடந்தால் நன்மை அப்படிமா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆசை இல்லப்பா. எப்படி இருக்கான்? உடம்பு தேஞ்சிருச்சா? ஆசைகள் கிடையாது. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று சொல்லக்கூடிய 3 ஆசைகளை வரவே வெறுத்தவன். எங்க நின்று அர்த்திய என்னத்த அருக்கலைய வெறுத்துட்டயா? வெறுத்துட்டீங்களா? ஆமாங்க. அப்ப வெறுத்து விட்டு எங்கன போய் செய்வீங்க? என்னது? வெறுத்துட்டு அங்க வரப்புல நண்டு போட்டு
உங்க அப்பா பிரம்மா. அடங்க அம்மா. ஏய். அப்போ உங்க அம்மா கலைவாணி. தட்டும் வாணி அது பேரு. அதே வெள்ளை கழிவுடித்து வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் விட்டு இருப்பா. வெள்ளை அரியாசனத்தோடு சரியாசனம் வைத்த தாய் என்பார்களே. என்னையா உன்னோட பெரிய வேலை கேட்டா எங்க அம்மா வேறு கருப்பாயி எங்க அம்மா வேறு வெள்ளச்சி அப்படின்னு சொல்லுவியா? அதை விட்டுட்டு சரஸ்வதி தட்டுவாணி அந்த கம்பெனியா? அது நல்லா டம்மு டம்முன்னு வடிக்குமே. எந்த கம்பெனி? சரஸ்வதி வேட்டுதானே? அது இல்லங்க. எங்க அம்மா உண்மையிலே கல்விக்கு அதிபதி என் தாய் கலைவாணி. சொல்லுக்கு அரசி. சரி சரி. இப்போ இங்க வந்த நோக்கம் நீ யா இங்க 2 பேர் யாரியா? உன் பேர் என்னையா? நான் தம்பி, என் பேரு கிள்ளி வளவேன், எங்க அண்ணன் வீரத்தேவன். உள்ள சத்தம் கேட்டுச்சு. என் பெரியம்மா மகளத்தை அது கட்டி கொடுத்துருக்கேன். உங்க அப்பா பேர் என்ன? அப்பா வேறு ஆத்தாளுக்கு புருஷன். இருங்க வர என்னமோ சொல்றேன், இப்ப சொல்லுங்க மறுபடியும். இவன் எங்க அண்ணன் மூத்தவன், நான் இளையவன். எங்க பெரியம்மா மகளத்தை அவர் கட்டியிருக்காரு. ஏய் உனக்கு பெரியம்மா மகளா? அவருக்கு பெரியம்மா மகள். பாசிங்க ஊரா ஊரா நாளைக்கு நம்மளுக்கு பேருமகளும் கிடைக்கும்டா. எப்படியே என்ன சாமி எங்களுடைய ஒரு இது சொத்து பத்தியா? சொத்து பத்தியாண்டா. சரி உள்ள சத்தம் கேட்டுச்சியா? சோண்டு எடுத்தா சொருண்டு எடுத்தா. அவன் கோமியத்தை சொல்றாங்க. சோன்னு கேட்டுச்சு. என் தங்கச்சி வள்ளி. இன்னொரு சத்தம் கேட்டுச்சு. எங்கால். சரி அந்த பிள்ளைய கூட்டியாந்து விடுங்க. ஏனே பசங்க ஒருத்தல குட்டியாந்து விடுங்கன்னா இது பெரிய நாளைக்கு பெரிய அழிவு உண்டாக்கணும். என்ன ஏன்னா ஏகப்பட்ட வேறு பிரச்சனை பண்ணுவாங்கனே. இதுல என்ன உனக்கு பிரச்சனையா இருக்கு? ஆனா கொஞ்சம் பிரச்சனை என்ன, சொந்த பந்தமா போச்சு, வர்றவங்க ஒருத்த காசுலன்னு சொன்னான்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் மதுரையை ஒட்டி நம்ம ஆபீஸ் போடக்கூடாது. அங்கிட்டு போறணும், மாடுத்தாவணிக்கு அங்கிட்டு போறணும். இந்த பயிலாம் வருவாங்க காசு இல்லாம அண்ணே அண்ணேன்னு இவங்களுக்கு இந்த பயில பூரா சின்ன கப்பலிங்க பார்ப்போம். அண்ணா எனக்கு ஏதாச்சும் வேலை பாட்டு பண்ணே இல்ல வேலை போட்டு ஏதாச்சும் அளந்துதான் எடுத்துட்டு வரணும்டா. அண்ணா எனக்கு வேலை போட்டு கொடுண்ணே. நீ டோக்கன் கொடுறா. சரி சரி. கண்ணே வெள்ளையம்மா கூட பிறந்துட்ட எப்பிரவி கூட்டுக்கு நீ போல வந்த மடா தம்பி ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி. தம்பி பாண்டியரே ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி பாண்டியனே ஊமையனே தம்பி ஒரு நாளும் எந்த அண்ணன் மடுவுல பள்ளுக்குறவுல கடிச்சு வைக்கிற மயிர்மேனே. எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு தம்பி. கண்ணே கண்ணே வெள்ளையம்மா சண்டைக்கு வந்தானடி காலாந்துரை பாட்டு நீ வர
பேசுறதுக்கு நாரத மகரிஷி வந்திருக்கிறார். சுவாமி அழைத்து வருங்கள், ஆசீர்வாதம். சாம்பு சாமி என்னது பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி அவர் என்னமோ சொல்றாரு. என்னடா சொன்ன ஏழப்பாயில அண்ணே என்ன வார்த்தை சொல்ற பிரம்மச்சாரி அண்ணே அப்படி அண்ணனை என்ன அண்ணே சொன்னாரு அண்ணன் அண்ணே சொல்லல என்ன சொன்னாரு அச்சமனோ நானோ மரணாச்ச ருத்ரதாண்டவம் ஆடுனே திருப்பி என் மாமே ஆனது என்ன ஆட்டம் என்று தெரியுமா? அவர் ஆனது ருத்ரதாண்டவம். அதுதான் குத்திர தாண்டவம். போயே இது முகரை பாரு முகரை. வாங்க சாமி, ஆடி பாடி வரவேற்பதுக்குள்ள கொண்டு வாருங்க. ஆடிப்பாடி வரவேற்பது குலப்பண்பு. குலப்பண்பு தவறாத வரவேற்ற உமக்கினுடைய வாழ்த்து. வாழ்க. தள்ளு நெல்லி ஆகிட்டு முதல்ல நீ. நல்லவா இந்நேரம் தள்ள முடியாது. ஏன்? ஓயே என்னது? தனனானா கப்ளிங். ஏய் தனனனனனனா. இந்த பாட்டுல தான் தெரிய போகுது உங்க ரெண்டு பேரோட வீரம். யோ 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 சொக்க வச்ச பச்சை கிளி சுத்த விட்டு பார்த்ததென்ன? ஆனே நானே உறவன நினைச்சேனே, நானே நானே உசுருக்குள் ஒழிச்சேனே. செங்கரும்பு தாரெடுத்து நானும் செஞ்சேன் வெள்ளக்கட்டி. எங்க வச்ச என் மனச சொல்லேண்டி செல்லக்குட்டி. கண்டனடி காதலி பூமுகத்தை நீத்துத்தான். கொண்டே நாச பூங்கோடி பூங்கூட நான் சேரத்தான். பின்னிய மனசு தெரிந்து புரியாது உள்ளடிக்காது. இதுக்கு அந்த பாட்டு படிச்சியா? கடைசியில் எங்களை குறுக்கா ஆக்கி விட்டு நீ ஏடிஎம் திறந்துட்டியே. அவரை விட உன்னை கழுத்து அறுத்து போட்டுருவேன். இன்னும் அந்த ஆள்கிட்ட நாங்க ரேட்டே பக்கத்தில் ஒன்று யார் போக சொன்னது? அண்ணே சொக்க வச்ச பச்சை கிளி சுத்த விட்டு பார்த்ததென்ன? முத்த ஒண்ணு கேட்டதுக்கு வெக்கப்பட்டு போனதென்ன? ஓ மை காட் கொத்த ஆளும் பூமியில நான் போறந்த வாழத்தான். இந்த ஜென்மம் போதாதேடி பொண்ணு நானும் வாழத்தான். செல்லவழி
பொண்ணு டப்பா மாதிரியே தெரிஞ்சிச்சு. நான் அண்ணே இப்போ இருக்கட்டும் புத்துரு. என் தங்கச்சி இருக்கு, அழைத்து வாருங்க. ஓய்யே தங்கச்சி. காதல் என்பது பொது உடமை. போயிட்டாங்க. ஐயோ ரூம் வாடகைக்கு ஏதாவது பண்ணியா? காசே கொடுக்கலாம் இருந்தாலும் அப்பனும் ஆத்தாலும் வா கட்டிங் போட வச்சு கிட்னி எடுப்போம். நீ எந்த மறக்க முடியுமா? அடையன்னாலும் நீயும் தான் மறக்க முடியுமா? தங்கச்சி வாத்தா. எதுல சத்தம் வித்தியாசமா கேக்குது? காதல்னு பாத்து என்னது செம்புல என்ன செம்பு? ஆத்தி செம்பு தூக்கிட்டு போயிட்டாங்க. அரண்மனையில செம்ப காணமா? மகனே வீரத்தேவா, பூஜையில வச்சிருந்த செம்ப காணாம போச்சு. மாமா ட்ரெயின் மாதிரி கத்துங்க. சாப்பிட்டு போயாங்க. புருஷனுக்கு பூ பூத்தாச்சு. அட மொட்டு புண்டை. புருஷனுக்கு லூப்பு. பூவரசம் பூ பூத்தாச்சு, பொண்ணுக்கு சேதி வந்தாச்சு. எங்கடி ரயில்ல போய் வெள்ளை பூண்டு வைக்கிற? கருவாடு 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 எங்க? கருவாடு ராம்நாட்ல இருந்து வருது. என்ன கருவாடு? என்ன கருவாடு? நெத்திலி கருவாடு, அப்புறம் கெண்ட கருவாடு, அப்புறம் டேய் மூடு. எல்லா கருவாடு இருக்கு. கெளுத்தி கருவாடு கார நெத்திலி ஏன்டா கெளுத்தி இருக்குடா? ஏய் அம்மா போதும்பா. புண்ணியவனே போதும், வாயை திறக்காத. அவ ஆல்ரவுண்டுக்கார அழுகுறாரு. கார நெத்திலி வைக்கலாம். நம்ம இடத்துக்கு தங்கச்சி என்ன தங்கச்சி பிடிக்கிற மாதிரி பிடி, நீ குழந்தையாவை பிடிக்கிற மாதிரி பிடிக்கிற.